अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि காஞ்சிபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற பேரருளாளப் பெருமாள் தேவப்பெருமாள் வரதராஜன் தேவராதிராஜன் என்று பல திருநாமங்களாலே அழைக்கப்படுகின்ற எம்பெருமான் அவனை குறித்து 50 ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். வரதராஜ பெருமானை பலவாறு துதித்து அவர் அருளி செய்துள்ள இந்த ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் 36வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கிறோம். கீழே 34, 35 ஆகிய ஸ்லோகங்களிலே அவனுடைய கருணைதான் எல்லாம் என்பதையெல்லாம் தெரிவித்தவர். இவ்வளவு தூரம் வழி நடத்த நீ இன்னும் கொஞ்சம் தூரம் வழி நடத்த மாட்டாயா என்றும் கேட்டவர். அதற்கு மேலே நீ அப்படி என்னை உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளாமல் இன்னும் நரகத்திலே தான் நீ கிடக்க வேணும் என்று அப்படி எனக்கு நிலை ஏற்பட்டால் அது உன்னுடைய பெருமைக்கன்றோ இழுக்கு என்றும் கேட்டார். அதாவது எம்பெருமான் கருணை உள்ளவன்தான், ஆனாலும் நாம் செய்துள்ள பாவங்கள் அந்த கருணையையும் கீழே தள்ளி அவனுடைய கோபத்தை மேலே கொண்டு வந்து விடுகின்றனவா. இவ்வளவு பாபங்கள் செய்து விட்டாயே என்று நம்மிடத்தில் அவன் கோபம் கொண்டால் என்ன ஆகும்? மறுபடியும் நாம் நரகத்திற்கு போக வேண்டி வரும். அதை குறித்து கீழே 35வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார்? அப்படி நான் நரகத்திற்கு போனால் நீ சரணாகதர்களை ரட்சிப்பவன் என்கிற உன்னுடைய பெயர் என்ன ஆகும் என்று கேட்கிறார். அந்த பெயர் நன்றாக இருக்குமா? நீயே யோசித்து பார் என்பது போல அவனை பார்த்து அருளி செய்தார். இப்பொழுது 36வது ஸ்லோகத்திலே அதற்கு மேலே ஒரு படி போய் அப்படியும் என்னுடைய பாபங்கள் காரணமாக ஒருவேளை நீ என்னை ரட்சிக்க முடியாது என்று உறுதியாக இருந்தாலும் கூட உன்னுடைய பிராட்டியான பெருந்தேவி தாயார் இருக்கிறாளே, அவள் என்னை கைவிட்டு விடுவாளா? எப்படியாவது உன்னிடத்திலே கொண்டு வந்து அவள் சேர்த்து விடுவாள். அதனால் நீ என்னை கைவிட்டாலும் அவள் விட மாட்டாள் என்பதாக அந்த தேவாதிராஜனையே பார்த்து அருளி செய்கிறார் இந்த 36வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். பர்யாகுலம் மஹதி துக்கப்பயோநிதௌ மாம் பஷ்யன் கரீஷயதி ஜோஷம் அவஸ்திதஸ்த்வம் ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி த்வயி நிர்மிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரா. என்ன சொல்லுகிறார்? அதே இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அத்திகிரி பெருமானே, நான் இப்படி சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடுகிறேன். மகதி துக்க பயோநிதௌ பர்யாகுலம் மாம். மகதி துக்க பயோநிதி, துக்க பயோநிதி என்னால் நான் துன்பக்கடல் புக்கு என்று ஆண்டாள் அருளி செய்தாளே, அப்படிப்பட்ட இதில் பர்யாகுலம் திணறுகின்றேன். நான் எனக்கு ஒன்றும் வழியே தெரியாமல் அப்படி நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மாம் நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் அந்த சமயத்தில் ஒருவேளை நீ இப்படி பார்த்து கொண்டு நிற்பாயானால் என்று சொல்லுகின்றார். எப்படி என்னால் பஷ்யன் கரீஷ எதி ஜோஷம் அவஸ்திதஸ்துவம், அப்படி என்னை பார்த்து கொண்டு மௌனமாக நீ இருப்பாயானால், அதுவும் எப்படி அனிமிஷ நிர்நிமேஷம்
இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, இவனை காப்பதற்கு ஏதாவது செய்வோம் என்று நீ அப்படி பண்ண வேண்டி இருக்க, அப்படி பண்ணாமல் பாரேக்ஷணேபி மிஷதித்வயி நிர்நிமேஷம், நன்றாக விரித்த கண்களோடு இமை கொட்டாமல் என்னை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாலும் சரி. அதாவது நான் ஒரு கடலிலே ஒருத்தன் விழுந்து கரையேற வேண்டும் என்று துடிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி துடிக்கிற பொழுது கரையில் இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது தானே கடலிலே குதித்தாவது அவனை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இல்லை தனக்கு நீச்சல் தெரியாது என்றால் கூச்சலிட்டு யாரையாவது அழைக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். இவனை காப்பதற்கு அருகில் இருக்கிற கட்டையாவது எடுத்து போட வேண்டும் என்று ஏதாவது பண்ணுவார்களோ இல்லையோ. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒருத்தன் என்ன பண்ணுகிறான்? நன்னா கண்ணை விரித்து கொண்டு அகல பார்த்து கொண்டு என்ன ஆகிறது என்று இப்படியே பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் இந்த காலமாக இருந்தால் என்ன பண்ணுவார்கள்? அதை ஒரு வீடியோவும் எடுத்து விடுவார்கள் தங்களுடைய செல்ஃபோனில். அவனுக்கு ஒருத்தன் சாக போகிறத நான் வீடியோவில் எடுத்தேன்னு பெருமையாக கூட சொல்லிப்பார்கள். இப்படித்தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை பகவானே இப்படி இருந்து விட்டால் என்ன செய்வது? சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில், அப்படித்தான் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய துன்பக் கடலிலே திணறுகிறேன் நான், அப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? ஒருவேளை இப்படி இருப்பாயாகில் என்று சொல்லுகிறார். ஸ்பாரேக்ஷணேபி நிர்மினிமேஷம் மிஷதித்வயி, கண்களை இமைக்காமல் அகல விரித்து கொண்டு ஒருவேளை நீ பார்த்து கொண்டிருப்பாயானால் அப்பொழுது கூட எனக்கு கவலை இல்லை. பின் என்ன, எப்படி நீர் பிழைப்பீர் என்று கேட்டால் என்ன, உன்னுடைய பிராட்டி இருக்கிறாளே தயா, தயான்னு கருணை வடிவே எடுத்தவளான பிராட்டி, பெருந்தேவி தாயார், அவள் என்ன பண்ணுவள்? பாரே கரிஷ்யதி, என்னை சம்சாரத்தினுடைய கடலிலிருந்து அதனுடைய கரையிலே கொண்டு வந்து, சம்சார கடலிலிருந்து கரையிலே கொண்டு வந்து சேர்த்து விடுவாள். கரை என்னால் எது என்னால் உன்னுடைய திருவடிகள் தான். அக்கரை என்னும் அனத்த கடல் எழுந்தி உன் திருவருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை என்று இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிறார். அதனால் அந்த கரை என்கிறதே எதுன்னா எம்பெருமானுடைய திருவடி வாரம்தான். அவள் என்ன பண்ணுவள்? அந்த தயா கருணையே வடிவெடுத்தவளான பெருந்தேவி தாயார். அவள் யாரு? தவதயா, உன்னுடைய பிராட்டி, உன்னுடைய பெருந்தேவி தாயார். அவள் என்ன பண்ணு? ஏன் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அவளால் அப்படின்னா? துர்நிவாரா, அவளை தடுக்க உன்னாலும் முடியாது, அவளுடைய கருணையை தடுக்க உன்னாலும் முடியாது. நிச்சயமாக அவள் புருஷகாரம் செய்து என்னை உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து விடுவாள் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமானே கைவிட்டாலும் கூட அந்த பிராட்டியானவள் கைவிடாமல் எப்படியாவது அந்த புருஷகாரம் பண்ணி அவள் கொண்டு வந்து உன்னுடைய திருவடிகளிலே என்னை சேர்த்து விடுவாள் என்றோ. ஆயினாலே நான் சம்சாரமாகிற பெருங்கடலிலே, பிறவியாகிற பெருங்கடலிலே விழுந்து அப்படி நோவுபட்டு கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற பொழுது நீ இமை கொட்டாமல் என்னை பார்த்து கொண்டே இருந்தாலும் என்னை பிராட்டி கரை சேர்த்து விடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் மிகவும் அற்புதமாக தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். அதற்கு அடுத்தபடியாக 37வது ஸ்லோகம், இதில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் என்னை கைவிடுவதற்கு நீ காரணம் தேடாதே, என்னை கை கொள்ளுவதற்கு என்ன இருக்கிறது என்று பார் என்று தெரிவிக்கிறார். இல்லையா? கைவிடுவதற்கு காரணம் தேடக்கூடாது. எப்பொழுதுமே நல்லதற்கு காரணம் தேட வேண்டுமே தவிர தட்டி கழிப்பதற்கு காரணம் தேடக்கூடாது. சொல்கிறார், என்னிடத்துல அது இல்லை இது இல்லை, நீ நித்திய கர்மானுஷ்டானத்தை செய்யவில்லை, நைமிகத்துக்கு கர்மானுஷ்டானத்தை செய்யவில்லை என்று இதையெல்லாம் சொல்லி என்னை நீ கைவிடக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா, எப்படிப்பட்டவனையும் ரட்சிப்பவன் என்கிற பெருமை உனக்கு இருக்கிற பொழுது நீ எதற்கு இன்னொரு துணையை எதிர்பார்க்கிறாய்? இன்னொரு துணை என்னால் என்ன? நான் செய்ய வேண்டிய கர்மங்களை ஒழுங்காக செய்திருக்கிறேன் என்றால் அதுதான் துணை, அதுதான் என்னை ரட்சிக்கும் என்று அப்படி உலகத்திலே பிரசித்தி பரவிவிடும் அல்லவா? அப்படி இல்லை. நீ எப்படிப்பட்டவன்? நிரபேட்ச உபகாரகன், எதையும் எதிர்பாராமல், இன்னொரு சகாயத்தை எதிர்பார்க்காமல் அனுகிரகம் புரிபவன் நீ. அப்படிப்பட்ட நீ என்னை ரட்சிக்க வேணும், என்னிடத்தில் குறை இருந்தாலும் என்று அதை இந்த 37வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். கிம்பா கரீஷ கிருபணே மயிரக்ஷணீயே தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷணேனா நன்வஸ்தி விஸ்வபரிபாலன ஜாகரூக சங்கல்பயேவ பவதோ நிபுணஸ் சகாய. அற்புதமான திருவாக்கு தெரிவிக்கிறார் பாருங்கள். கிம்வா கரீஷ கிருபணே மயிரக்ஷணீயே, ஹே கரீஷ, அத்திகிரி வரதனே,
கேட்கிறார், அத்திகிரிநாதனே நீ யோஜனை பண்ணி பார். கிருபணேமயி ரக்ஷணீயே, மிகவும் தீனனாய், வேறு கைமுதலே இல்லாதவனாய், அப்படி ரட்சிக்கப்பட வேண்டியவனாய் நான் இருக்கிறேன். என்னிடத்துல எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? என்னிடத்துல கேட்கிறாய். என்னிடத்துல என்ன இருக்கிறது? தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷணேனா. என்ன சொல்றார்? தர்மாதி அதிகாரி கவேஷணேனா, அதாவது தர்மாதி பாஹ்ய சககாரி என்கிறார். பாஹ்ய சககாரி என்னால்னா வெளித்துணை என்பது பெயர். வெளித்துணை என்று சிலது, உள்துணை என்று சிலது இருக்கும். இது வெளித்துணை, வெளிப்பட்ட துணை. இது எது? தர்மம். அதாவது ஒழுங்காக தர்மத்தை எல்லாம் நீ அனுஷ்டித்திருக்கிறாயா? தர்மம் என்னால் என்ன? நித்திய நைமித்திக கர்மங்கள் என்று பெயர். அதாவது நித்திய கர்மாக்கள் என்று சிலது இருக்கும், தினந்தோறும் செய்ய வேண்டியது. என்னால் அது சாதாரணமாக சொல்லுவார்கள், எல்லாருக்கும் பிராமண சட்டு வைசிய எல்லாருக்கும் உண்டானது தான் அது. என்ன எல்லாரும் செய்ய வேண்டிய நித்திய கர்மம் என்னால் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், குளித்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்று ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அதாவது வர்ணாசிரம தர்மம் என்று சொல்கிற பொழுது அந்தந்த வர்ணத்திற்கு சேர, அந்தந்த ஆசிரமத்திற்கு சேர அவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் என்று சில உண்டு. அதில் ஒருத்தன் பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் என்ன, இல்லறத்தில் இருக்க வேண்டிய பொழுது அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் என்ன, எல்லாம் இதெல்லாம் பொதுவாகவே உண்டானவை. இதெல்லாம் நித்தியம் அனுஷ்டிக்க வேண்டியவை என்று சிலது உண்டு. நைமித்திகம் என்றால் குறிப்பிட்ட காலத்திலே அனுஷ்டிக்க வேண்டியவை என்று. ஒரு அமாவாசை என்றைக்கு எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஏகாதசி என்றைக்கு எப்படி இருக்க வேண்டும், அதே போல் ஒரு கிரகணத்தன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் நைமித்திக கர்மங்கள் என்று சிலது உண்டு. ஒரு குறிப்பிட்ட நிமித்தம் காரணமாக ஏதோ சில நாள்களிலே மட்டும் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்று சிலது. நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் என்று இரண்டும் உண்டு. இதெல்லாம் அவசியம் அவரவர்கள் அனுஷ்டித்தே தீர வேண்டும், பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி பின்பற்றவில்லை என்றால் அதெல்லாம் பாபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்பொழுது ஒருத்தன் வருகிறான் பகவானிடத்தில், நீதான் எனக்கு உபாயம், உன்னையே நான் துணையாக பற்றி இருக்கிறேன், என்னை நீ ரட்சிப்பாய் என்று கேட்ட பொழுது, சரி உன்னை ரட்சிக்கிறேன், நீ அந்த நித்திய நைமித்திக கர்மங்களெல்லாம் விடாமல் செய்திருக்கிறாயா, ஒன்று தப்பாமல் அவற்றையெல்லாம் அனுஷ்டித்திருக்கிறாயா என்று கேட்டால், அப்பொழுது எம்பெருமான் நம்மை ரட்சிப்பதற்கு வெளித்துணை ஒன்றை எதிர்பார்க்கிறான் என்று ஆகிறது. வெளித்துணை என்ன? அந்த நித்திய நைமித்திக கர்மங்களுடைய துணையாகத்தான் நீ என்னை ரட்சிப்பாய் என்று ஆகிறது அல்லவா? அது இல்லைன்னா ரட்சிக்க மாட்டாய் என்று ஆகிறது. இப்படி ஒருவேளை தர்மாதிபாஹ்ய சககாரி கவேஷணேனா, அப்படிப்பட்ட நித்திய நைமித்திகம் முதலான தர்மங்களை, வெளிப்பட்ட துணைகளை நீ தேடுகிறாயானால் அதனால் கிம்பா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நன்வஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, நீ எப்படி இருக்கிறாய்? விஸ்வ பரிபாலன, உலகத்தை எல்லாம் காப்பதிலேயே மிகவும் கவனம் கொண்டவனாய் இருக்கிறவன் அல்லவா நீ? அப்படிப்பட்ட உன்னுடைய பவதா சங்கல்பயேவ நிபுணா சகாயா, உன்னுடைய சங்கல்ப ரூப ஞானம் அதுதான் இங்கே சகாயம், அது உள்துணையது. அதாவது பகவான் தன்னுடைய சங்கல்பத்தாலே ஒருத்தனை ரட்சிப்போம் என்று நினைத்து விட்டானால் அவனை யார் தடுக்க முடியும்? அந்த சங்கல்ப ரூபமான உள்துணை இருக்கிற பொழுதோ எதற்காக இந்த வெளித்துணையை எதிர்பார்க்கிறாய் நீ? அது எப்படிப்பட்டது? சங்கல்பஹாயேவ நிபுணா சகாயா, உன்னுடைய சங்கல்பமே இங்கே நல்ல சாதுரியம் உள்ள துணையாக உனக்கு இருக்கிற பொழுது எதற்காக நீ இந்த வெளித்துணையை எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? உன்னுடைய கருணையாலேயே நீ என்னை ரட்சித்து விட வேணுமே தவிர நீ அதை செய்தாயா இதை செய்தாயா, ஏன் அதை விட்டாய் இதை விட்டாய் என்று ஏதாவது கணக்கு சொல்லி என்னிடத்தில் பாப கணக்கு சொல்லி என்னை கைவிட பார்க்காதே. பின் என்ன செய்ய வேண்டும்? உலகம் முழுவதையும் காப்பதையே விரதமாக கொண்டிருக்கிற நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த உன்னுடைய கருணையாகிற ஒரு காரியத்தை கொண்டு, உன்னுடைய சங்கல்பத்தை கொண்டு நீ என்ன பண்ண வேணும்? என்னை ரட்சித்து விட வேண்டும். உள்நாட்டு பொருள் உன் கையில் இருக்கிற பொழுது வெளிநாட்டு பொருள்களை ஏன் நீ தேட வேண்டும் என்கிறார்கள் உரையாசிரியர்கள் இந்த இடத்துல. உள்நாட்டு பொருள் இருக்கிற பொழுது வெளிநாடு எதுக்கு தேடணும்னா, உள்நாட்டு பொருளாக உன்னுடைய சங்கல்பம் இருக்கிற பொழுது எதற்கு அதற்கு வெளிப்பட்ட பொருளான இந்த என்னுடைய நித்திய நைமித்திக கர்மங்களை நீ எதிர்பார்க்கிறாய்? அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய அனுஷ்டானத்தை நீ ஒருபோதும் கேள்வி கேட்காதே. நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய கருணையினாலே நீ என்னை ரட்சித்து விடலாம் அல்லவா என்று இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை மடிபிடித்து கேட்பது போல மிக அற்புதமாக அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஸ்ரீயக்காந்தாய கல்யாணநிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.